இந்த மட்டும் நம்மளை காத்த எபனேசர் இனிமேல நம்மை காப்பதற்கு அவர் இம்மானுவேலர், நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன். உண்மையாகவே இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமாய் நம்மை கத்தர் கண்மணி போல பாதுகாத்தார். வருகிற புதிய ஆண்டிலும் கத்தர் நம்மோடு கூட இருந்து இம்மானுவேலராய் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்த போகிறார். ஆகிய அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டோடு நன்றி செலுத்தி நாம் என்ன செய்யணும் பாடலாம். அடுத்த பாடலாக கூட நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள்
உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம்.
ஆமென். எதற்காக நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் சொன்னா நன்றி பலிகளை செலுத்தும்படியாக. உண்மையாகவே தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அப்ப நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மைகளுக்காக பொன்னையோ பொருளையோ பணத்தையோ நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணுமா? தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு நன்றியில இருதயத்தோடு நம் தெய்வ சமூகத்துல உண்மையாகவே பாடல்களை பாடுவோம் என்று சொன்னால் அது நமக்கும் ஆசீர்வாதம். அந்த பாடல்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாக உயர்த்தப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த பாடலாக கூட அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே. எல்லாம் பழைய பாடல்கள், எல்லாமே தெரிந்த பாடல்கள் தான் நான் பாடிக்கொண்டு இருக்கிறோம். புதிய பாடல்கள்லாம் இல்லை. அதனால ஸ்தோத்திரம். அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே. ஆமென், 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 ஆமென். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்திரே, ஐயா எத்தனையோ நன்மை செய்திரே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். உண்மையானவரை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவரை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே, இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே உம்மை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். எல்லா வாய்களை திறந்து சத்தமாய் பாடு. ஆமென், ஆமென். நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. ஆமென், ஆமென். புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே, இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். பரம குயவனே உமது கரங்களே என்னையும் கொடுத்து விட்டேனே. ஆமென், ஆமென், ஆமென். பரம குயவனே உமது கரங்களே என்னையும் கொடுத்து விட்டேனே.
அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான். நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே ஒரு அன்பின் தெய்வம் தான். எல்லாருடைய அன்பு மாறி போகும். எல்லா கடவுளும் பயங்கரமான கடவுளா இருக்கு. ஆனா நம்முடைய தேவன் மாத்திரம் எப்படிப்பட்டவர்? அன்புள்ள தெய்வம். அதனால் தான் இதுவரைக்கும் நம்முடைய பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் நம்மளை அவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்த தீமைகளை பார்க்கிற நன்மைகள் தான் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உண்மையாகவே நாம் இதுவரைக்கும் ஜீவனோடு இருப்பதே அவர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபை. எத்தனை மக்கள் பாருங்க எப்படியெல்லாமோ மரணத்தை சந்திக்கிறாங்க. அவங்களை நினைத்து பார்க்காத அளவுக்கு மரணம் அவங்களை சந்திக்கிறதை பார்க்கும். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இதுவரைக்கும் ஜீவனோடு இருக்க கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? உதவி செஞ்சிருக்கிறார். கடைசி ஒரு பாடலாம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் எங்கள் அன்பின் தேவன். பரிசுத்தரே எங்கள் இயேசு மூன்றாவது காவி பாடும்போது முழங்கால் படித்து பாடலாம். நானிலத்தில் நீரென்றும் ராஜா, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்ன தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்ன குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்ன தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்ன குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் சேவையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் சேவையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் ஆமென். எல்லாம் சத்தமா பாடலாம். ஆமென். யார் அமைதியா பாடல சத்தத்தை உயர்த்தி பாடலாம். கடைசி ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியை இதயத்தோடு பாடலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை
உம்மை பாடுவதே எங்கள் வேலையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் வேலையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் வேலையா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீவனதாம் ஜீவனதாம் உம் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீரனையோ. ஜீவனதாம் ஜீவனதாம் உம் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீரனையோ. ஜீவநாதன் தம் திரு ரத்தத்தால் என்னையும் மீட்டெடுத்தீர். கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே, கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. என் திறனாலல்ல, கையின் மேலானல்ல, உம்முடைய வல்லமோ என்னை நடத்தியதே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. என் திறனாலல்ல,
கர்த்தரை பாடினோம். ஹalleluya ஹalleluya. இது ஆராதனை நேரம். இது கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை தேவன் பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் வேதத்துல வாசிக்கிறது போல ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். ஹalleluya. அப்பா நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya 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 ஹalleluya. ஒருவராத அமைதியா இருக்கவே வேண்டாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்களை ரட்சித்தவரே, எங்களை வேறு பிடித்தவரே, எங்களை கரம் பிடித்தவரே, எங்களை பாதுகாத்தவரே, எங்களுடைய அன்பினால் அப்பா அழைத்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. யானேகர் அமைதியா இருக்கிறீங்க. ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. ஹalleluya ஹalleluya. இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்தாரு. ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருந்தா கல்லுகள் கூப்பிட சொல்லியிருக்கிறார். நாம் சும்மா இருந்தோம் என்று சொன்னார் எப்படியாவது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தான் போகிறது. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. எல்லாம் முழங்கால் படியிடலாம். யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். கண்களை மூடினால் தான் தேவ பிரசன்னத்தை காண முடியும். வேடிக்கை பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாறுபடும். ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாகும். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசுவை சந்திக்க வேண்டும். நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்க வேண்டும். கேட்டதை கேட்ட
ஆமென் 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 ஹalleluya 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 நாம் அப்படியே எழுந்து நிற்கலாம். ஆமென் ஹalleluya. அநேக நாம் உணர்வில்லாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி ஞாயிற்று வந்திருக்கிறோமே, எப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும், எப்படியெல்லாம் கர்த்தரை பாடணும், அந்த உணர்வே இல்லாம நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறங்க தாவே. இயேசப்பா மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் பார்த்த 147ஆம் சங்கீதம். டிவைன் அந்த வசனத்தை மாத்திரம் வாசி போடும் பார்க்கலாம். முதல் வசனம் 147:1 எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 147ஆம் சங்கீதம் முதல் வசனம். நூற்று 47:1. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. 7வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனாகிய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல 12 வாசித்து பார்க்கலாம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதான உள்ளைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். அப்ப பாருங்க, சங்கீதக்காரர் சொல்ற எருசலேமே கர்த்தரை துதி, சீயோனே உன் தேவனை துதி. நாம் துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் நம்முடைய வாசல்களின் தாழ்பால்கள் என்ன செய்கிறாரா? பலப்படுத்துகிறார், அதை சாங்காக மாற்றுகிறார். அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய எல்லைகளை என்ன செய்கிறாரா? சமாதானத்தினால நிரப்புகிறாரா. உச்சிதமான கோதுமை நம்மளை திருப்தி ஆகுகிறார். அப்போ எப்போ இதெல்லாம் கிடைக்கும் ஆசீர்வாதம்? கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நாம் துதிக்கும் போது தான் நமக்கு என்ன ரொம்ப கசப்பா இருக்குது. துதி துதி துதின்னு சொல்றாங்களே அப்படின்னு நாம சொல்ல நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றான், நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், துதி எப்போது என் வாயிலே இருக்கும். நேற்றுக்கு அதை தான் நம்ம ஈவினிங் மீட்டிங்ல நம்ம அந்த செய்தி தான் கேட்டோம். பாருங்க எந்த அளவுக்கு நினைச்சனா, எப்ப பார்த்தா கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் கர்த்தருக்கு ஏற்றது இன்பமா இருக்கிறதுன்னு பாருங்க. அதனால ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் பேர் தான் இங்க அநேக நாளில் ஆராதனை தவறு விட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னாக்கா 2 அல்லது 3 பேர் இருந்தாலே அவங்க மத்திய நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறார். அவர் கொஞ்சம் பேர் அதிக பேர் அதெல்லாம் பெரிதல்ல, நாம தான் நேசணும் கொஞ்சம் பேர் இருக்குமே நினைக்கிறோம். ஆனாலும் கூட அநேகருடைய ஸ்தோத்திர கிருபை பெருகும். இன்னும் அதிகமான பேர் இருந்தா இன்னும் அதிகமா துதிக்க துதிக்க அவர் கிருபை அதிகமா நம்ம மத்தியில பெருகும். ஆனா அந்த கொஞ்சம் பேராவது நம்ம நேசம் ஒருவரால் அமைதியா இருக்காது கர்த்தரை துதிக்கும் போது உண்மையாக அவருடைய கிருபை நம்ம மத்தியில அதிகமா என்ன செய்யும்? பெருக செய்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனைக்குள்ள தொடர்ந்து நம்ம கடந்து போகலாம். நான் இல்ல என் பலன் இல்ல, நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. படிக்கல உயர பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேன் என்கிற போல மகமலே இருக்கிற, ஆனாலும் வாழ்கிறேன். படிக்கல உயர பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேன்
உண்மையாகவே இதுவரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வது ஆண்டவருடைய கிருபைதான். தொடர்ந்து அவர் கிருபை நம்மோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய கிருபை இல்லைனாக்கா உலகத்தை நம்மளால வாழவே முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அவர் கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் அப்படியே முழங்கால் படியிடலாம். தொடர்ந்து நமக்கு ஊழியக்காரர் வந்து நம்மளை தொடர்ந்து அபிஷேகத்தை நடத்த போகிறார். அதனால் ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம சரியா துதிக்காம இருக்கலாம், ஆராதிக்காமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஊழியக்காரர் மூலமா இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் மத்தியிலே செய்ய போகிறார். அதனால் எல்லாரும் முழங்கால் படியிட்டு அவருடைய தொடர்ந்து அந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரங்களை ஜீவ பலியாக தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். என் தெய்வமே நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே,
நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பாகத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டு யாரோ